யாரோ மனதிலே அட 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 என் பொண்டாட்டி அம்மியாற்ற அழகே ஒரு தனி அழகுதான். போங்க, சும்மா எதையாவது பேசிக்கிட்டு. ஆனா குட்டிமா, ஒரு விஷயம் உன்னை பாராட்டியே ஆகணும். சிட்டியில் இருக்கும்போது கூட ஒரு வேலை செய்ய மாட்டேன், எதையாவது பண்ணி ஓப்பி அடிச்சுட்டே இருப்ப. வீட்டில் உள்ளவங்க தான் வேலை பார்ப்பாங்க. ஆனா இந்த கிராமத்துக்கு வந்ததுலேருந்து எனக்காக நீ ஒவ்வொரு வேலையும் இழுத்து போட்டு பார்க்கறது, அதுவே தனி சந்தோஷம்டி. ஐயோ, ரொம்ப புகழாதீங்க, எனக்கே வெக்க வெக்கமா வருது. வெக்கப்பட்டுக்கிட்டே கையை நசிக்கிறாத, ஒழுங்கா வேலையை பாரு. என்னை மட்டும் வேலையை பார்க்க சொல்ல வேண்டியது, ஆனா நீங்க இப்படி என் பக்கத்துல உட்காந்து வேடிக்கை பார்க்கறதுக்கு ஏதாவது வேலை இது கடந்து எடுத்து பார்க்கலாம்ல. அட போடி, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஏங்க, அதெல்லாம் இருக்கட்டும், கொஞ்சம் திரும்பி பாருங்க. ஆதி ஏதோ சோகமா உட்காந்துருக்க மாதிரி இருக்கு. டேய் மகனே, என்னடா ஆச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சித்தப்பா, சும்மாதான். டேய், மூஞ்ச பார்த்தா ஒன்றும் இல்லாத மாதிரி தெரியலையே, ஏதோ சிறப்பாக நடந்திருக்கு, என்னன்னு சொல்லு. அட போங்க சித்தப்பு, எல்லாம் உங்களால தான். என்னது எங்களாலையா? ஏண்டா என்னாச்சு? நீங்கள் தானே சொன்னீங்க பெர்சிக்கும் என் மேலே ஆசை இருக்கும், அவளை லவ் பண்ணு, கல்யாணம் பண்ணுன்னு. ஆமாம், அதுக்கு அதான் நான் பெர்சிக்கிட்ட போய், ஏய் மகனே, ப்ரப்போஸ் பண்ணிட்டியா? அதுக்குள்ளேயுமா? டேய், ஏதோ கீர்த்தி ஆர்த்தின்னு சுற்றிட்டு இருந்தேன், அதுக்குள்ளேயுமா மறந்துட்டேன்? அடப்பாவி. அட போங்க சித்தப்பு, நான் பாட்டுக்கு லவ் ஃபெயிலியர் சோகத்துலையாவது சுற்றிட்டு இருந்திருப்பேன். ஆனால் இப்போ அதை விட பெரிய விஷயம் நடந்துருச்சு. அட என்ன ஆதி, நடந்துருச்சுங்கிற, என்னன்னு சொல்ல மாட்டேங்கிற? என்ன பண்ணி வச்ச? ஏன் பெர்சிக்கிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணிட்டியா? அப்படி பண்ணியிருந்தா கூட அவள் என்ன ரியாக்ட் பண்ணியிருப்பான்னு எனக்கு தெரியல. ஆனால் டேய் டேய் டேய், எதுவாக இருந்தாலும் முதல்ல இழுக்காம சொல்லு, எங்களுக்கு அப்படியே படபடன்னு வருது. சித்தப்பு, நேற்று அவளுக்கு உடம்பு சரியில்லையா, நான் அவளை போய் பார்த்துக்க போயிருந்தேன். அப்போ எனக்கு உண்மையாகவே கஷ்டமாக இருந்துச்சு. அவளை பார்த்துட்டே இருக்கும்போது ரைட்டு. பார்த்துட்டே இருக்கும்போது மேலே சொல்லு. பார்த்துட்டே இருக்கும்போது ஏதோ ஒரு ஞாபகத்தில் கிஸ் பண்ணிட்டேன். அப்படி போடு. அட போங்க சித்தி, எல்லாம் உங்களால தான். என்னதான் நான் எல்லார்கிட்டையும் வம்பிழுத்துட்டு எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம், ஆனால் பெருசிக்கிட்ட நல்லவனாக தான் இருந்தேன். ஆனால் இப்போ அவ கண்ணுக்கும் நான் வில்லனாக தான் தெரிவேன். அடே, இத்தனை வருஷமா உன் கூட வளர்ந்துருக்கா, உன்னை போய் அவள் தப்பா நினைப்பாளா? ஏண்டா? இல்லை சித்தப்பா, நான் பண்ண விஷயம் அப்படி. இது வரைக்கும் அவகிட்ட இப்படிலாம் நடந்துக்கிட்டது இல்லை. சும்மா விளையாடுவேன், கிண்டல் பண்ணுவேன், என் கையை பிடிச்சி இழுத்துலாம் விளையாண்டுருக்கோம். ஆனால் என் மனசில் எந்த மாதிரி எண்ணமும் இருந்ததில்லை. ஆனால் நேற்று நடந்தது. அடே, உன்னை லவ் பண்ண சொன்னா நீ என்னடானா காஞ்ச மாடு கம்பத்தில் பாஞ்ச மாதிரி அவளை போய் கிஸ் பண்ணிட்டு வந்திருக்க. இதுக்கு வேற நாங்கள் தான் காரணம்னு எங்களை சொல்லிக்கிட்டு இருக்க லூசு பயலே. ஏங்க, குழந்தைய திட்டாதீங்க, பாவம். யாரு இவன்? குழந்தையா? இன்னும் கொஞ்ச நேரம் இருந்திருந்தா ஒரு குழந்தையோட வந்திருப்பான். சித்தப்பு, ஆனா அதி, நம்ம வீட்டில் யாருமே இப்படி கிடையாது, நீ மட்டும் ஒரு தனி ரகமாக தான் இருக்க. தேங்க்யூ சித்தப்பு, என்னை அப்புறமா பாராட்டிக்கலாம், முதல்ல எனக்கு ஒரு வழி சொல்லுங்க. நேரா போய் லெஃப்ட் திரும்பு, அதான் வழி. என்ன சித்தி நீங்க வேற, நானே பெருசு எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு தெரியாம இருக்கேன். ஏண்டா, இதுக்காக வாடகைக்கு மூஞ்சி வாங்கி வச்சுட்டா போக முடியும்? சும்மா போ, அவளாம் உன்னை தப்பா நினைச்சுக்க மாட்டா. இல்ல இல்ல, நேத்தே அவள் ரொம்ப அழுதுட்டா, அவளை எப்படி ஃபேஸ் பண்ண போறேன்னு எனக்கே தெரியல. சரி ஆதி, இதுல இருந்தே ஒரு விஷயம் தெரிஞ்சிடும். பெருசி மட்டும் நேத்து நடந்ததுக்கு எதுவுமே ரியாக்ட் பண்ணாம எப்பவும் போல உங்ககிட்ட பேசிட்டானு வை, அவ மனசுலயும் நீ இருக்க. ஆனா பேசாம ஒதுங்கி போனானு வை, சுத்தமா நீ இல்லைன்னு அர்த்தம். இதை வச்சே அவ மனசுல நீ இருக்கியா இல்லையாங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். நிஜமாவா? இது ஒர்க் அவுட் ஆகுமா சித்தி? கண்டிப்பாடா, அவகிட்ட போய் ஒரு சாரி சொல்லிப்பாரு. அவ எப்பவும் போல பேசிட்டானா அவ மனசுல நீயும் இருக்கன்னு அர்த்தம். என்ன, ஒரு பொண்ணு சடனா கிஸ் பண்ணதும் பயந்துருப்பா. இல்ல முகம் கொடுத்து பேசாம போயிட்டானா அவ மனசுல நீ சுத்தமா இல்லைன்னு அர்த்தம். சரி சித்தி, நான் போய் அவளை பார்க்குறேன். ஒரு தடவை சாரி கேட்டாதான் எனக்கும் மனசுக்கு நிம்மதியா இருக்கும். பாத்தியாடி இந்த கூறு கேட்டவன என்ன வேலை பண்ணியிருக்கானு? அவன் உங்களை மாதிரிங்க. என்ன மாதிரியா? எதை வச்சு சொல்ற? ஆமா, நீங்களும் என் பின்னாடி இப்படிதானே தெரிவிங்க. ஏய் என்னடி, என்ன போய் கம்பேர் பண்ற? கல்யாணத்துக்கு முன்னாடி என் குட்டிமா மேல விரல் கூட பட்டதில்ல. எப்ப பாரு என்ன மடியில படுத்து தூங்க வைக்கிறது நீங்க தான். அது பாசம் குட்டிமா, ஆனா இந்த மாதிரி என்னைக்காவது உங்ககிட்ட நடந்திருக்கனா? இல்லதான், ஆனா நடந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். என் மாடி, என் பொண்டாட்டிக்கு இளமை திரும்புது போல. பழசெல்லாம் மறக்க முடியுமா? அதுவும் கரெக்ட் தான், அதெல்லாம் நமக்கு கோல்டன் மெமரிஸ். ஆனா மாமா, உங்ககிட்ட எனக்கு பிடிச்சது என்ன தெரியுமா? அப்ப இருந்த அதே அன்பு இப்பவும் இருக்கு. என்னைக்கு உங்களை விரும்ப ஆரம்பிச்சனோ அன்னைக்கு நான் உங்க தோல்ல சாஞ்சவதான். இப்ப வரைக்கும் அதே மாதிரி தான் தூங்கிட்டு இருக்கேன். இத்தனை வருஷம் ஆனாலும் உங்க அன்பு மட்டும் மாறவே இல்லை. அது நான் சாகிற வரைக்கும் மாறாது. பகலிரவா உனக்கு
தானிக்கும் அந்த முத்தாலம்மா சாட்சி. என்ன தம்பி, கல்யாணத்தை பத்தி எந்த பேச்சும் எடுக்க மாட்டேங்கிற? மா, நானே சொல்லலாம்னு நினச்சிட்டு தான் இருந்தேன். ஒரு பொண்ணு. ஆறா பொண்ணா? பரவாயில்ல, அம்மாவுக்கு வேலை மிச்சம். நல்ல பொண்ணா பார்த்துருக்கே. எப்படி பொண்ணு? எப்படி அழகா இருப்பாளா? அழகாதமாக இருப்பாங்க. பேர் என்னடா? பேரு பிரியா. நல்ல பேர் தான். சரி தம்பி, அப்போ உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டேன், நம்ம வேணா போய் பேசிட்டு வந்துடலாம். மா, அதில் தான் ஒரு பிரச்சனை. ஆனால் அவங்களுக்கு கல்யாணத்தில் விருப்பமே இல்லை. என்னது விருப்பம் இல்லையா? என் பையனை எவ பிடிக்காதுன்னு சொன்னா? நான் வந்து கேட்குறேன். இல்லைம்மா, அதெல்லாம் ஒன்று வேணாம். அவங்க சரின்னு சொன்னதுக்கப்புறம் போய் பார்த்துக்கலாம். சரி தம்பி, பொண்ணெல்லாம் ஓகே. ஆனால் குடும்பம் எப்படி? நல்ல குடும்பமா? நல்ல குடும்பம் தான். ஆனால் நான் ஒன்று சொல்லுவேன், நீங்கள் திட்டக்கூடாது. என்னன்னு சொல்லு. அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. என்னது? ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சா? டேய், என்னடா விளையாடுறியா? இல்லைம்மா, உண்மையாக தான் சொல்கிறேன். அவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. தம்பி, ஏற்கனவே கல்யாணம் பொண்ணை விரும்புறேங்கிற, கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கா? ஆமா, அப்ப அவ புருஷன் என்ன பண்றது? அந்த பொண்ணுக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சுமா. என்னது? டிவோர்ஸ் ஆயிடுச்சா? டேய், என்னடா விளையாடுறியா? ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுங்கிற, டிவோர்ஸ் ஆயிடுச்சுங்கிற. அப்படிப்பட்ட பொண்ணுக்கு என்ன பாவம் பார்த்து வாழ்க்கை கொடுக்கலாம்னு யோசிச்சிருக்கியா? அதுக்காக நான் என் பையனை பெற்று வச்சிருக்கேன். தம்பி, இதெல்லாம் ஆகாது. நானே ஒன்னே கண்ணே பெற்று வச்சிருக்கேன். உன் வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு நான் தான் முடிவு பண்ணுவேன். மா, ப்ளீஸ் புரிஞ்சுப்போங்க. எனக்கு அவங்கள தான் பிடிச்சிருக்கு. இங்க பாரு தம்பி, இதெல்லாம் தேவையில்லாத வேலை. இதுக்கு பேர்லாம் காதல் இதெல்லாம் கிடையாது. நீ அந்த பொண்ணு மேல இறக்கப்பட்டிருப்ப. ஆமா, கல்யாணம் மட்டும்தான் ஆச்சா, இல்ல குழந்தை எதுவும் இருக்கா? அவங்களுக்கு 7 வயசுல ஒரு குழந்தை இருக்குமா. இது வேறையா? இங்க பாரு, இதுக்கு மேல இதை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. இதோட இதெல்லாம் மூட்டை கட்டிடு. மா, புரிஞ்சுக்கோமா. எனக்கு அவங்கள பிடிச்சிருக்கு. அவங்களேன்னு சொல்றதை விட எனக்கு அந்த குழந்தைய ரொம்ப பிடிச்சிருக்கு. யாருக்கு இப்படி ஒரு வரம் கிடைக்கும்? நான் இப்பவே அப்பாவாயிட்டேன். டேய், என்னடா உளறிட்டு இருக்க? ஆமாம்மா, அந்த குழந்தை அப்பா பாசத்துக்கு ஏங்கிட்டு இருக்கு பிறந்ததுலேருந்து. ஆனால் அந்த ஆளை அந்த குழந்தை பார்த்தது கூட கிடையாது. நான் முடிவு பண்ணிட்டேன், நான் அவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். தம்பி, இதெல்லாம் லேசுப்பட்ட காரியம் இல்லை. இதுக்கு பின்னாடி எவ்வளவோ நீ ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேம்மா. எனக்கு அவங்க தான் வேணும். நீ அவங்க கிட்ட போய் பேசு. இப்படி அவசரப்பட்டு முடிவெடுத்து வாழ்க்கையை வீணாக்கிக்காத. ஒழுங்கா நான் சொல்றதை கேளு. இதெல்லாம் சும்மா நீ ஏதோ அந்த பொண்ணு மேலே இறக்கப்பட்டிருப்ப. அந்த குழந்தைய வேற பிடிக்குன்னு சொல்ற, அதுதான், வேற ஒன்றும் கிடையாது. மா, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. இந்த உலகத்தில் நீங்கள் எவ்வளோ பொண்ணு தேடினாலும் அவங்கள மாதிரி ஒரு நல்ல பொண்ணு கிடைக்க மாட்டாங்க. நான் முடிவாக சொல்கிறேன், இதுக்கு மேலே இதை பற்றி பேச வேணாம். ஒன்று, நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா எனக்காக அவங்க வீட்டில் போய் பேசுங்க. இல்லைனா இதோட விட்டுருங்க. நான் காலம் முழுக்க கல்யாணம் பண்ணாமே இருந்துக்கிறேன். டேய், யார் அந்த பொண்ணு? முதல்ல நான் அந்த பொண்ணை பார்க்கணும். நாளைக்கு நான் கூட்டிகிட்டு போகிறேன். சரி சரி, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், நீ சாப்பிடு. என்னம்மா ஷாலு, ரெட்ட ஜடை ஒத்த ஜடையா மாறிடுச்சு. ஆமா, இன்னும் 2 மாசத்துல காலேஜ் போறோம்ல, இனிமே இப்படிதான். பாரு, இப்பவே கனவு கோட்டெல்லாம் கட்ட ஆரம்பிச்சிட்டீங்க போல. ஆமா, ஸ்கூல்னா யூனிஃபார்ம், ரெட்ட ஜடை வலிச்சு சீவிட்டு போயிட்டு வரதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஆனா காலேஜ்லாம் அப்படி இல்லைல்ல, ஃப்ரீயா ஜாலியா இருக்கலாம். ஏ லூசு, காலேஜும் இதே தான். என்ன, அங்கே யூனிஃபார்ம் கிடையாது. ஆனால் 2 இடத்துலையும் படிக்க தான் செய்யணும். அது படிக்கிற பசங்க உங்களுக்குப்பா. எங்களுக்குலாம் சும்மா அப்படியே ஜாலியாக சுற்றிட்டு ஏதோ பாஸ் ஆனமா ஒரு வேலைக்கு போனோமா இருந்தால் போதும். இப்படி இருந்தால் விளங்குன மாதிரி தான். அப்புறம் ஷாலு. என்ன பாலு? டேய், இப்படியே பேசிட்டு இருங்க. சீக்கிரம் அவங்க அம்மா வந்து உனக்கு பால் ஊற்றிட போகிறாங்க. போறாம பிடிச்சவன். டேய், ராத்திரிலாம் நீ நிலாவை வச்சு ஒரு கதை சொல்றியே, அதை விடவாடா இது. என்னம்மா ஷாலு, நான் சொல்கிறது கரெக்டு தானே? வெண்ணிலவு சாரல் நீ, வீசும் குளிர் காதல் நீ, ஆசை வந்து ஆசை தீர ஆடுகின்ற ஊஞ்சல் நீ. ஐயோ பாலாண்ணே, நீங்க பாட்டுக்கு நிலா நிலான்னு ஆரம்பிச்சு விட்றாதீங்க. அப்புறம் எங்க அண்ணன் திரும்பவும் நிலா நிலான்னு பைத்திய மாதிரி புலம்ப போயிடுவான். ஏ வாளு, நாங்களாவது அடுத்து காலேஜ் போகிறோம். உனக்கு என்ன வாய் ரொம்ப ஓவரா இருக்கு? நான் அது சும்மா வாய் தான் பேசுறேன். ஆனா நீ கிறுக்கு மாதிரி கவிதைலாம் எழுதுறியே. ஓ, இது வேறையா? ஏன் மச்சான், எனக்கு ஒரு டவுட்டு. உன் டவுட்டெல்லாம் உன்னோட வச்சுக்கோ. எப்படியும் அதுக்கு இருக்குத்தனமாக தான் இருக்கும். அதெல்லாம் கேட்கறதுக்கு எனக்கு டைம் இல்லை. டேய், ஒரே ஒரு டவுட்டு தான்டா, கிளியர் பண்ணிட்டு நான் விட்டுறேன். சரி, கேட்டு தொலை. ஆமாம், இப்படி நிலா வச்சு லவ் பண்ணுறீங்களே, திடீர்னு அமாவாசை வந்தா என்ன பண்ணுவீங்க? அதானே, உங்க நிலாக்குள்ள அமாவாசை வராதா என்ன? அமாவாசை வந்தா நாங்கள் எங்கள் லவ்வுக்கு லீவ் விட்டுருவோம். என்னது, லவ்வுக்கு லீவ் விடுவீங்களா? ஆமாம். இப்படி என்னை கிண்டல் பண்ணிட்டு இருக்காம போய் படிக்கிற வேலையை பாருங்க. அப்புறம் ஷாலு, உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சேன். 2-3 நாளாக எங்களை பார்க்கவும் வரல, ரொம்ப டல்லாக இருந்தேன். என்ன விஷயம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. ஹலோ மேடம், ஃப்ரெண்ட்ஸுன்னு கூட இருக்கிறது சந்தோஷத்தை பகிர்றதுக்கு மட்டும் இல்லை. ஏதாவது பிரச்சனைனா எங்ககிட்டயும் சொல்லலாம். அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. இத்தனை வருஷம் கூடவே இருக்கும், உன்னை பற்றி எங்களுக்கு தெரியாதா? சிரிச்சிட்டே மழுப்பாத, என்னன்னு சொல்லு. ஏய், என்னாச்சு?
நான் அன்னைக்கு ஸ்கூல் விட்டு வந்துட்டு இருந்தேனா, நானும் பாலாவும் சும்மா யதார்த்தமாக பேசிகிட்டு இருந்தோம். அதை காலேஜ் படிக்கிற ஒரு அண்ணன் பார்த்தாங்க. அந்த அண்ணன் பார்த்துட்டு, ஏன் அவன்கிட்ட மட்டும் தான் பேசுவியா, என்கிட்டலாம் பேச மாட்டியான்னு வரும்போது வம்பிழுத்துட்டே இருந்தாங்களா. அதான் எனக்கு ஒரே பயமாக போச்சு. 2 நாளாக நான் ஸ்கூலுக்கும் போகலை. எனக்கு ஒரே பயமாக இருக்குது. ஆனால் நாளையிலேருந்து எக்ஸாமுக்கு படிக்கணும்ல, கண்டிப்பாக போய் தான் ஆகணும். லீவ் போட்டால் அப்புறம் மிஸ் அடிப்பாங்க. அதான் என்ன பண்ணுறதுனே தெரியல. இவ்வளோதானே, சரி பார்த்துக்கலாம் விடு. ஆமாம், வீட்டில் சொன்னியா இல்லையா? இதை போய் வீட்டில் எப்படி சொல்கிறது? நான் சொன்னால் நீ எதுக்காக ரோட்டில் நின்று பாலா கிட்ட பேசுனேன்னு கேட்பாங்க. அதுக்கு பயந்துட்டே நான் சொல்லலை. எனக்கு தெரியும் நம்ம சும்மா ஃப்ரெண்ட்லியாக தான் பேசிகிட்டு இருக்கோன்னு. ஆனால் மற்றவங்க பார்வைக்கு அப்படி தெரியாதுல்ல. சாரி ஷாலு, எல்லாமே என்னால தான். அதெல்லாம் இல்லை. சரி, நான் வரேன். ஏ லூசு, ஃபர்ஸ்ட் போய் அத்தைக்கிட்ட சொல்லு. இல்லை இவங்க என்ன தான் திட்டுவாங்க. அப்புறம் ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டா அப்புறம் என்ன பண்ணுறது? பைத்தியம், காசு கட்டி உன்னை கான்வென்ட்ல படிக்க வச்சுட்டு இருக்காங்க. அப்போ இப்படி உடனே நிறுத்துவாங்க? அதுவும் ஃபைனல் எக்ஸாம் எழுத போகிற நேரத்தில். அப்படிலாம் ஒன்றும் ஸ்கூல் விட்டு ஸ்டாப் பண்ணிட மாட்டாங்க. ஒழுங்காக பயப்படாம போய் வீட்டில் சொல்லு. இல்லை எனக்கு பயமாக இருக்கு. சரி, உனக்கு பயமாக இருந்தால் நான் வந்து சொல்கிறேன். நாளையிலேருந்து அப்பா கூடயே போ, அப்பா கூடயே வா. அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்துக்கலாம். சரி. மச்சான், என்னடா பண்ணுறது, என்ன பண்ணுறதுன்னு என்கிட்ட கேட்டா, அவங்க காலேஜ் ஸ்டூடெண்ட், நம்ம ஸ்கூல் தான் படிக்கிறோம். எப்படினாலும் நம்மளை தான் கேள்வி கேட்பாங்க. சே, நான் அவகிட்ட அங்கே நின்று பேசியிருக்க கூடாது. தப்பு என்னோட தான். அட வீடு, பார்த்துக்கலாம். நான் போய் அத்தைக்கிட்ட பேசுகிறேன். எப்படியும் கொஞ்ச நாள் அவளை சேஃபாக பார்த்துக்கிட்டாலே போதும். சரி மச்சான். ஏ மெண்டல், நீ என்ன இவ்வளோ கலவரம் போயிட்டுருக்கு, பல்ல காட்டிட்டு நிற்கிற? அண்ணே, இதெல்லாம் ஒரு விஷயமா? இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம்னு சொல்லி பில்டப் கொடுக்கறதெல்லாம் ரொம்ப ஓவர். ஆமாம், இப்படி ஏதாவது உனக்கு நடந்தா நீ என்ன பண்ணுவ? எனக்கு நடந்துருந்துச்சுன்னா நான் அப்படிதான் பேசுவேன். உன் வேலையை பார்த்துட்டு போடான்னு தைரியமாக சொல்லிட்டு வந்துடுவேன். மேடம், தைரியம் இருக்கலாம். அதுக்காக பெரிய பசங்களை போட வாடான்னு சொன்னேன்னு வை, ஒன்று அவ்வளோதான். அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா எனக்கு நீ இருக்கலண்ணே, நீ பார்த்துக்க மாட்டேன். உறங்கும் போதும் இவனின் கவனம் உறங்கி போகாது. கனவில் கூட காவல் செய்யும் கடமை மறவாது. உலகமே இவளென இவன் வாழும் அழகை பாரடா. மகளென வளர்க்கிறான் இவன் உயரம் குறைந்த தாயடா. இவனின் அன்பை அறிந்திட எந்த மொழியும் போதாது. என்னம்மா, என்னை பார்க்கணும்னு சொன்னீங்களாம்மா? ஆமாம்மா. ஆமாம், உனக்கு என்ன பிரச்சனை? அம்மா சாரி, நான் எதுவும் பண்ணல. அருண் தான். எதுக்காக என் பையனை வேணாங்கிற? ஆமாம், உன் பேர் என்ன? பிரியாவா ரியாவா? ஏதோ சொன்னானே. பிரியாதாம்மா. எதுக்காக என் பையனை வேணான்னு சொல்கிறேன்? ஒரு காரணம் சொல்லு. என்ன பேசுகிறீங்க நீங்கள்? எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி எல்லாமே எனக்கும் தெரியும். என் பையன் எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டான். ஆமாம், எதுக்கு வேணாங்கிற? இல்லைம்மா, எனக்காக வாழ்க்கை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு. இங்கே பாரு பிரியா, என் பையன்கிட்ட நான் விசாரிக்க வேண்டிய விதத்தில் நல்லாவே விசாரிச்சிட்டேன். அவன் உண்மையாகவே உன்னையும் உன் குழந்தையும் நேசிக்கிறான். என்னடா இப்படி பேசுகிறாங்களேன்னு நினைக்காத. நானும் ஒரு பொண்ணு தான். உன் இடத்துல நானும் நின்றுருக்கேன். அப்போ எனக்கு உதவின்னு யாரும் வந்து நிற்கல. ஆனால் உனக்கு நாங்கள் இருக்கோம். அம்மா, நீங்கள் என்ன பேசுகிறீங்க? தெரிஞ்சுதான் பேசுகிறீங்களா? உங்கள் ஒரே பையன் என்னை 2வது கல்யாணம் பண்ணிக்கிறதுல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா? அந்த காலத்தில் நானும் ஒன்றை மாதிரி தான். எனக்கு ஸ்கூல் படிக்கும்போது 17 வயசுலேயே பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. 2 வருஷம் என் புருஷன் குடிச்சு செத்தே போயிட்டான். அதுக்கப்புறம் அவ்வளோதான், 2வது கல்யாணம். இதை பற்றிலாம் அந்த நேரத்தில் யோசிக்க கூட முடியாது. ஏன்னா ஊர் உலகம் என்ன பேசும் ஏது பேசுன்னு சொல்லி அப்படியே என் குழந்தைக்காகவே வாழ ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் ஒவ்வொரு நாளும் தோணும், நம்ம இல்லைனா நம்ம குழந்தைக்கு யார் இருக்கான்னு தோணும். அந்த பயத்திலேயே என் உயிரையும் மானத்தையும் காப்பாற்றி எப்படியோ வாழ்ந்து என் மகனை வளர்த்துட்டேன். ஆனால் ஒவ்வொரு நாளும் நமக்குன்னு யாரும் இல்லையே, நம்ம இல்லாத காலத்தில் நம்ம பையனை யார் பார்த்துப்பான்னு எனக்கு வருத்தம் இருந்துகிட்டே இருக்கும். ஒருவேளை எனக்கும் ஏதாவது ஆயிருந்தா என் மகன் அனாதையாக தான் நின்றுப்பான். இப்போ என் இடத்துல நீ நிற்கிற, உன்னை எப்படி அப்படியே விட்டுற முடியும்? என் பையன் எந்த முடிவாக இருந்தாலும் நல்லா யோசிச்சு தான் பண்ணுவான். உன் விஷயத்துலையும் அப்படிதான். அதனால தான் சொல்கிறேன், எதுவாக இருந்தாலும் நல்லா யோசிச்சு முடிவிடுமா. உனக்காக என் வீடு எப்போவுமே காத்துக்கிட்டு இருக்கும். என் பையன் சொன்னதான் நானும் சொல்கிறேன், என்னைக்கா இருந்தாலும் நீ தான் என் வீட்டு மருமக. அம்மா, நீங்கள் இப்படிலாம் பேசும்போது இந்த காலத்தில் இப்படியும் மனுஷங்களாம் இருக்காங்களான்னு எனக்கு யோசிக்க தோணுது. நீங்களாக இருக்கட்டும், உங்கள் பையனாக இருக்கட்டும், நல்லவங்களா தான் இருக்கீங்க. ஆனால் என்னால் தான் இதை ஏற்றுக்க முடியலை. எனக்கும் லட்சு அவளுக்கு நான் வாழணும்னு முடிவு பண்ணிட்டேன். இதை என்னால் மாற்றிக்க முடியலை. புரியுதுமா? உன் இடத்துல யார் இருந்தாலும் ஏன் அந்த காலத்தில் நானே இந்த மாதிரி யோசிச்சு தான் என் வாழ்க்கையை அப்படியே விட்டுட்டேன்.
ஆனால் ஒரு பொண்ணு தனியாக இருந்து குழந்தைய வளர்க்குறது ரொம்ப கஷ்டம். நான் பட்ட அதே கஷ்டத்தை நீயும் படக்கூடாதுன்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட ஒன்று சொன்ன நம்புவியான்னு தெரில. என் பையன் வீட்டுக்கு வந்ததும் இதை பற்றி என்கிட்ட சொல்லும் போது ஆரம்பத்தில் கோவப்படுற மாதிரி அவன்கிட்ட நான் பேசினேன். ஆனால் எனக்கு அப்போ தான் புரிஞ்சிச்சு அவன் எடுத்த முடிவில் அவன் எவ்வளோ உறுதியாக இருக்கான்னு. உன் பொண்ணை அவன் பொண்ணாவே அவன் நினைக்க ஆரம்பிச்சிட்டான். இதுக்கு மேலே உனக்கு என்ன வேணும் சொல்லு. நான் சொல்கிறதெல்லாம் சொல்லிட்டேம்மா. இதுக்கு மேலே நீ தான் முடிவெடுக்கணும். அம்மா, எனக்கு கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு டைம் கொடுங்க. தாராளமாக எடுத்துக்கோடா. எதுவாக இருந்தாலும் நல்ல முடிவாக எடு. சரி, நான் வரேன். சரிங்கம்மா. பிரியா, சாரி, அம்மா ஏதாவது தப்பாக பேசிட்டாங்களா? அழுகாதீங்க. அச்சோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அவங்க எல்லாமே சரியாக தான் பேசுனாங்க. எனக்கு தான் அழுக வருது. உங்ககிட்ட அவங்க என்ன பேசுனாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் சாரிங்க, ஏதாவது தப்பாக பேசியிருந்தா மன்னிச்சிருங்க. தயவு செஞ்சு அழாதீங்க. எல்லாரும் உங்கள் அம்மா உண்மையாகவே ரொம்ப நல்லவங்க. அவங்க ஒரு வார்த்தை கூட தப்பாலாம் பேசலை. நான் என்ன நினச்சி தான் அழுகிறேன். எனக்கு புரியல பிரியா. என்னன்னு தெரியல அருண். என்னால் இதை அவ்வளோ ஈஸியாக ஏற்றுக்க முடியலை. இந்த காலத்தில் செகண்ட் மேரேஜ் ஈஸின்னு எல்லாரும் சொல்லிடலாம். ஆனால் என்னால் இதை உடனே ஏற்றுக்க முடியலை. நீங்கள் எவ்வளோ நாள் வேணாலும் டைம் எடுத்துக்கோங்க. ஆனால் தயவு செஞ்சு வேணான்னு மட்டும் சொல்லிடாதீங்க. ஏன்னா லட்சு என்னோட பொண்ணு. அப்படிதான் நான் நினைக்கிறேன். எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலைங்க. ஒரு 2 நாள் மட்டும் டைம் கொடுங்க. நான் கொஞ்சம் யோசிச்சுக்கிறேன். ஏன் பிரியா, என் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? அப்படி இல்லை அருண், நீங்கள் ரொம்ப நல்லவராக தான் இருக்கீங்க. ஆனால் என்னால் உங்கள் லைஃப் ஸ்பாயில் ஆயிருமோன்னு பயமாக இருக்குது. நீங்கள் ஏங்க அப்படிலாம் யோசிக்கிறீங்க? எனக்கு கடவுள் கொடுத்த வரமா லட்சு இருக்கா. ப்ளீஸுங்க, அவளுக்கு நான் அப்பாவாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன். சரி அருண், நீங்கள் வீட்டில் வந்து பேசுங்க. ஏங்க, நிஜமாவா? நிஜமா தானே சொல்கிறீங்க? ஆமாம், வீட்டில் வந்து பேசுங்க. தேங்க்யூ பிரியா. எனக்கு இது போதும். ரொம்ப தேங்க்ஸ். வீணு, என் மேலே ஏதாவது கோவமா? அதெல்லாம் இல்லடாமா. ஏன் இப்படிலாம் கேட்குற? இல்லை, ஆதி மச்சான் என்கிட்ட இப்படி நடந்துக்கிட்டதுக்கு நீங்கள் டென்ஷன் ஆயிருப்பீங்கன்னு நினச்சேன். ஆமாம், மச்சாங்கிட்ட எதுவும் கேட்டிங்களா? நான் அவன்கிட்ட எதுவும் கேட்டுக்கல. எனக்கு அவனை பற்றி நல்லாவே தெரியும். அவன் என்ன நினச்சி பண்ணியிருப்பானோ என்னால் புரிஞ்சுக்க முடியும். என்ன நினச்சி பண்ணியிருப்பாரு? உங்ககிட்ட ஏற்கனவே கீர்த்தி நினப்பில் கிட்ட வந்தான். உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? அதை எப்படி மறக்க முடியும்? அன்னைக்கும் இதே மாதிரி தான். அதே தான் இப்போவும் நடந்திருக்கு. மேபி அவனுக்கு அந்த நேரத்தில் கீர்த்தி ஞாபகம் வந்திருக்கலாம். ஓ, அப்படிங்கிறீங்களா? ஆனால் இருந்தாலும் இது கொஞ்சம் பெரிய விஷயந்தான். எனக்கு அவரை எப்படி ஃபேஸ் பண்ணுறதுனே தெரியல. இன்னைக்கு ஃபுல்லாக நான் அவரை பார்க்கவே இல்லை. அவரும் என்னை பார்க்க வரல. ஆனாலும் ஒரு மாதிரி பார்த்தாலே பதட்டமாக இருக்குது. அவர் என்ன எண்ணத்தில் பண்ணியிருந்தாலும் இது தப்பு தானே? சின்ன வயசுலேருந்து கூட இருக்க அவனை பற்றி உனக்கு தெரியாதா? ஆதிக்கிட்டே இது ஒரு வீக்னஸ். எப்பவுமே எல்லார்கிட்டையும் நடந்துக்கிற மாதிரி உங்ககிட்டயும் நடந்துக்கிட்டான். விடு. அது எப்படி வினோத்? உங்களுக்கு எங்கள் மேலே கோவமே இல்லையா? இத்தனை வருஷம் ஒரே வீட்டில் ஒன்றா வளர்ந்துருக்கோம். இப்படிலாம் என்கிட்ட நடந்துக்கிறாரு. உங்களுக்கு என் மேலே சந்தேகம்லாம் வரவே இல்லையா? பைத்தியம், எனக்கு உன் மேலேயும் நம்பிக்கை இருக்குது. அதை விட என் நண்பன் மேலே அதிகமாகவே நம்பிக்கை இருக்குது. அவனை கூட இருந்து இத்தனை நாளாக பார்த்துட்ருக்கேன். எனக்கு அவனை பற்றி தெரியாதா? இது ஒரு ஆக்சிடெண்ட், அவ்வளோதான். ஆனாலும் வினோ, என்னால் அவரை ஃபேஸ் பண்ண முடியலை. ரொம்ப சங்கடமாக இருக்குது. இதுதான் தப்பு. ஃபேஸ் பண்ண சங்கடமாக இருக்குன்னு சொல்லி வேலைக்கு போகும்போது தான் ஏதாவது ஃபீல் ஆகும். நீ அதனால் எப்பவும் போல் அவங்ககிட்ட பேசு. இப்படி ஒரு விஷயம் நடந்ததையே மறந்துடு. அப்போ தான் 2 பேரும் நார்மல் ஆவீங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. நீங்கள் மட்டும் கோவப்பட்டு திட்டியிருந்தாலோ கத்தியிருந்தாலோ ரொம்ப ஹர்ட் ஆகிருப்பேன். ஏன்னா தப்பு என் மேலேயும் இருக்குது. ஏய், தப்பு ஓ மேலே இல்லை, அவன் மேலே இல்லை. ஏதோ நடந்துருச்சு. இதை பற்றி திரும்ப திரும்ப யோசிச்சு பேசாதீங்க. இதோட விட்டுரு. சரிங்க. என்னை தோடும் தென்றல் உன்னை தோடவில்லையா? என்னை சூடும் காதல் உன்னை சூடவில்லையா? என்னில் விழும் மழை உன்னில் விழவில்லையா? என்னில் எழும் மின்னல் உன்னில் எழவில்லையா? முகத்திற்கு கண்கள் 2, முத்தத்திற்கு இதழ்கள் 2, காதலுக்கு நெஞ்சம் 2. இப்போது ஒன்றிங்கே இல்லையே, தனிமையிலே
தனிமையிலே துடிப்பது எதுவரை சொல்லு வெளியே